Daily. Taste the Daily. விழுப்புரத்தில் திமுக எம்எல்ஏ வீட்டருகே நடந்த துணிகர கொள்ளை சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விழுப்புரம் பாணாம்பட்டு சாலையில் வசித்து வரும் சுந்தரமூர்த்தி என்பவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக விசாரணை நடத்தி கொள்ளையர்களை கண்டுபிடிப்பார்களா என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராணுவ வீரரை குடும்பத்தினரை கொலை செய்து கிணற்றில் வீசியது அம்பலமாகி உள்ளது. கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் ராஜேஷ்குமாரை பிரிந்து அவரது மனைவி சங்கீதா தனது தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் ராஜேஷ்குமார் மதுபோதையில் சங்கீதா வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதா குடும்பத்தினர் ராஜேஷ்குமாரை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். கொலையை மறைக்க ராஜேஷ்குமாரின் உடலை தேன்மலைப்பட்டி கிராமத்தில் உள்ள கிணற்றில் வீசிவிட்டு சங்கீதாவின் குடும்பத்தினர் தலைமறைவாகினர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை பிடிக்க ஏவல் துறை திணறி வரும் நிலையில் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சியில் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்த 2 இளைஞர்கள் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரூபாயை கொள்ளையடித்த சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய கடை வீதியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவரும் அவரது மனைவியும் வீட்டில் இல்லாத போது இளைஞர்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்து பீரோவில் இருந்த 4,20,000 ரூபாயை திருடியுள்ளனர். அப்போது அங்கு வந்த அவர்களின் மகன் வசந்த் கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற போது அவரது கையில் பிளேடால் கிழித்துவிட்டு தப்பியோடிவிட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை மீது பயமில்லாததால் கொள்ளையர்கள் பகலிலேயே துணிந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கோவையில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து 64 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். ஆர்எஸ்புரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வெளிநாடு வேலைக்கு ஆசைப்பட்டு சமூக வலைதள விளம்பரத்தை நம்பி போலி நிறுவனத்தை அணுகியுள்ளார். வெளிநாடு வேலைக்காக வங்கிக் கணக்கில் 64 லட்சம் ரூபாய் செலுத்திய பிறகும் பணி நியமன உத்தரவு கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தான் செலுத்திய பணத்தை திருப்பி கேட்டபோது அந்த நிறுவனம் பணத்தை திருப்பி தராமல் மோசடியில் ஈடுபட்டது. இது குறித்த புகாரில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது இர்ஃபான் ஷேக் என்பவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றி மோசடி செய்வது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.